ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. கன்னிராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் கன்னிராசியில் நீங்கள் பிறக்க காரணம் என்ன, ஏன் கன்னிராசியில் பிறந்தீங்க, மற்ற எத்தனையோ ராசி இருக்குது, 12 ராசியில் கன்னிராசியில் ஏன் பிறந்தீங்க, கன்னிராசியில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறதுக்கு என்ன காரணம், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுபோக கன்னிராசியில் பிறந்தாச்சு, இந்த பிறவியில் என்னென்ன செய்ய போகிறோம், எதை செஞ்சால் இந்த பிறவி நமக்கு பரிபூர்ணமாகும், இந்த பிறவியின் நோக்கம் பூர்ணத்துவம் அடையும், இந்த பிறவியினுடைய நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகும், சாட்டிஸ்ஃபை ஆகும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஏன் பிறந்தோம் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். பிறந்தாச்சு, என்ன செய்யணும், என்ன செஞ்சால் அடுத்த பிறவி நல்லாயிருக்கும், நமக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும், நம்ம இறந்த காலத்துக்கு பின்னாடி நம்மளுடைய ஆத்மா நல்லபடியாக அடையும், அடுத்து என்ன பிறவிக்கு பிறக்கலாம், அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ 3 விதமான நிலைப்பாடு: பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர், 3மே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாஸ்ட் அப்படின்னாலே போன பிறவியில் செஞ்ச கர்மம் தான் இந்த பிறவியில் நம்ம பிறக்கிறோம். முற்பிறவியில் செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் நம்ம பிறக்கிறோம். இந்த பிறவியில் நல்லது செஞ்சோம்னா இந்த பிறவியில் நன்மை அடையலாம், உடனே அடையாமல் இருந்தாலும் இறுதி காலத்தில் நம்ம நன்மை அடையலாம். சப்போஸ் நம்ம நல்ல காரியம் பண்ணுறோம், நமக்கு அனுபவிக்க முடியல, ஏன்னா நம்ம இப்போ செய்கிற நல்ல காரியத்தை காட்டிலும் போன பிறவியில் கெட்ட காரியம் நிறையா பண்ணியிருப்போம், அதனால் இப்போ அனுபவிக்க முடியல, சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, இன்பத்தை அனுபவிக்க முடியல. அப்படி இருந்தாலுமே நம்ம இப்போ நல்ல புண்ணிய காரியம் நல்ல காரியம் பண்ணினோம்னா அந்த பலன்கள் நம்ம பிள்ளைகளுக்கு வரும். நம்ம காலம் முடிஞ்சு போனாலுமே நம்ம பிள்ளைகளுக்கு அது வரும். அடுத்து கண்டிப்பாக அடுத்த பிறவியில் நமக்கு நல்ல ஒரு வழி கிடைக்கும். அடுத்த பிறவி நமக்கு நல்ல ஒரு மோட்சத்தை கொடுக்கும், இன்பத்தை கொடுக்கும், சொர்க்கத்தை கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம நிகழ்காலத்தில் நல்லதே செய்யணும். அதைத்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, நல்லதே பார், நல்லதே கேள், நல்லதே செய் அப்படிம்பாங்க. இது நிகழ்காலத்துக்கு, ப்ரெசன்ட் டென்ஸுக்கு. பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனது, முற்பிறவியில் நம்ம எப்படி இருந்தோம் அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொறுமையாக கேளுங்க. இது உங்களுக்கு வாழ்க்கை தத்துவத்தை கொடுக்கும். சரியா? நீங்கள் கன்னிராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, நட்சத்திரம் உத்திரம், சித்திரை, அஸ்தமாக இருந்தாலும் சரி, பொதுவான கருத்து தான். சரியா நேயர்களே? கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். எது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. இப்போ போன பிறவி அப்படிங்கிறது நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். பூர்வ புண்ணியத்தை பார்க்கணும், 5ஆம் இடத்தை பார்க்கணும். 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம் மகரம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரியா? மகரத்தை வச்சு நீங்கள் போன பிரிவில் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிடலாம். மகரத்தில் நல்ல கிரகங்கள் இருந்தால் போன பிரிவில் நீங்கள் நல்லது செஞ்சீங்களா கெட்டது செஞ்சீங்களா அதை வச்சு சொல்லிடலாம். அடுத்து கேது பகவான் ஒரு மோட்சக்காரன். அவர் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வச்சும் நீங்கள் போன பிரிவில் என்னவா இருந்தீங்க, எதை தீர்க்கிறதுக்காக இந்த பிறவி பிறந்திருக்கீங்க அதை சொல்லிடலாம். என்ன கடனை தீர்க்கிறதுக்காக இந்த பிறவி பிறந்திருக்கீங்கன்னு அதை சொல்லலாம். அதுபோக கேது மோட்சத்திற்கும் முற்பிறவிக்கும் அவர் தான் முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் போன பிறவியில் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணியங்கள், அனுபவித்த சந்தோஷங்கள், துக்கங்கள், சோகங்கள் எல்லாம் சொல்லுவார். இந்த பிறவியில் எந்த இடத்துல இருக்காரோ, இப்போ உங்கள் ராசி கடத்தில் கேது எந்த ராசியில் இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி போன பிறவியில் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். அடுத்து 5ஆம் வீடு. இப்போ ராசிக்கு 5ஆம் வீடு. நான் ராசிக்கு தான் சொல்கிறேன், சில பேர் லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். லக்கணத்துக்கு எடுக்கிறது தனிப்பட்ட விஷயம், ஆனால் ராசிங்கிறது ரொம்ப முக்கியம். மனம், உடல். லக்கணத்துக்கு எடுத்துக்கலாம். லக்கணங்கிறது விதி, ராசிங்கிறது மதி. சரியா நேர்களே? லக்கணப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பம், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, இரத்த உறவுகளை பற்றி சொல்லும். ராசிங்கிறது நீங்கள் சம்மந்தப்பட்ட காரியங்கள், வெளி வட்டாரம், பழக்க வழக்கம், ஈடுபடுற காரியம், தொழில், இதை குறிக்கும். ஸோ நம்ம இப்போ ராசிக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறோம், லக்கணத்துக்கு பேசலை. அதனால் ராசிக்கு 5ஆம் இடத்தையே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ 5ஆம் இடம் புண்ணியஸ்தானம், முற்பிறவியில் செஞ்ச நன்மைகள் தீமைகளும் இதை வச்சு சொல்லிடலாம். அதுபோல் நவாம்ச சக்கரம்னு ஒன்று இருக்கும். உங்கள் ராசி கடத்தில் நவாம்ச சக்கரம் சொல்லுவோம், D9. அதுலேயே நம்ம சொல்லிடலாம் நீங்கள் போன பிறவியில் எப்படி இருந்தீங்கன்னு அதை சில கணக்கில் சொல்லலாம். ஓகே நேர்களே, கன்னி ராசிக்கு கேது எந்த வீட்டில் இருக்கிறாரு பார்க்கணும். சரியா? கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டின் கணக்கை தீர்க்கிறதுக்கு தான் இந்த பிறவியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. இப்போ கேது உங்கள் ராசியிலே இருக்கிறாரு, கண்ணிலே இருக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் போன பிறவியில் என்ன செஞ்சுருக்கிறீங்க, இந்த பிறவியில் எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னு அதை சொல்கிறேன் நான். கேதுவை மையப்படுத்தி தான் இந்த வீடியோ போடப்படுகிறது. அடுத்து புதனுடைய பங்கும் இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதன், கன்னி ராசிக்கு அதிபதி. புதன் எங்கே இருக்கிறாரு, அவரோட எந்த கிரகங்கள் இணைஞ்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரியும் போன பிறவியில் நீங்கள் விட்ட குழந்தை தொட்ட வர தெரியும். ஸோ 2 விதமாக பார்க்கலாம். ஒரு ராசி, இந்த ராசியில் நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளே நம்ம ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கலாம். ராசி கட்டத்துக்கு 5ஆம் இடம், கன்னி ராசிக்கு 5ஆம் இடம் மகரத்தின் நிலைமை என்ன, மகரத்தினுடைய அதிபதி சனி பகவானுடைய நிலைமை என்ன, மகரத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது அதை வச்சு சொல்லலாம்.
அடுத்து கேது பகவான் உங்கள் ராசி கட்டத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரு அதை வச்சு சொல்லலாம். அடுத்து உங்கள் ராசிநாதன் புதன் எப்படி இருக்கிறாரு, வலுத்து இருக்கிறாரா, கெட்டுப்போய் இருக்கிறாரா, சுப தொடர்பில் இருக்கிறாரா, அதை வச்சு சொல்லலாம். ஸோ கன்னிராசியில் ஏன் கன்னிராசியில் பிறந்தோம் என்பதை எடுத்து சொல்ல 3 விதமான அமைப்புகள் இருக்குன்னு. வந்து 5ஆம் இடம், ராசிக்கு 5ஆம் இடம் மகரம், அடுத்து கேது பகவானுடைய நிலைப்பாடு, அடுத்து புதன் பகவானுடைய நிலைப்பாடு. இவ்வளோதாங்க. இதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஜோதிட அறிவு கொஞ்சம் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். நம்ம கண்டுபிடிக்கிற விதத்தை கரெக்டாக நம்ம அந்த விஷயத்தை மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா, பொருத்தி பார்த்தோம்னா, நம்ம இந்த பிறவியில் என்ன ஏன் பிறந்தவங்கிறது ஓரளவு தெரிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு ஒரு 50 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 50 வயசு ஆச்சுன்னா தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. 50 வயசில் ஒரு மனிதன் தன்னை உணர்ந்துருவான். நம்ம இதுக்கு தான்ப்பா பிறந்திருக்கிறோம், இந்த கர்மத்தை கழிக்க தான் பிறந்திருக்கிறோம். ஏன்னா 50 வயதுக்கு மேலே ஒரு மனிதனுக்கு பெருசாலாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. சரியா? நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி பெருசாலாம் மாற போகிறது கிடையாது. நீங்கள் அரசியல் கட்சியில் இருந்தீங்கன்னா அடுத்தவொடனே எம்எல்ஏ ஆவீங்க, மந்திரி ஆவீங்க. அது உங்கள் நிலைப்பாடின் பொறுத்து, உங்கள் பேக்ரவுண்டை பொறுத்து. ஆனால் நீங்கள் மற்ற தொழில் உத்தியோகம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். 50 வயசுக்கு மேலே பெருசாலாம் மாறாது. இருக்கிறத வச்சு அப்படியே கொண்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ரைட் நேயர்களே, இப்போ கேது பகவான் ஞானகாரகன், மோட்சக்காரகன், போன பிறவிக்கு உள்ளவன், முற்பிறவிக்கு உள்ளவன். அவர் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. அப்போனா நீங்கள் இந்த பிறவியில் எதுக்கு பிறந்திருக்கீங்க அப்படின்னா, போன பிறவியில் நீங்கள் ஒரு பாப்புலாரிட்டி பிகராக இருந்திருப்பீங்க, கோயில் உலகத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வந்திருப்பீங்க, விஷயஞானம் தெரிஞ்சவராக இருந்திருப்பீங்க. அதே நேரம் கிறுக்குத்தனமும் இருக்கும். சரியா? அதிகமாக படித்தா மெண்டல் ஆயிரரூபா அதிகமாக படித்தா 1008 யோசனைம்பாங்க. அது படிக்காதவன் யோசனையே பண்ண மாட்டான், ப்ராக்டிக்கலாக போயிடுவாங்க. படித்தவங்க 1008 யோசனையில் இருப்பாங்க. அதை சேவா இதை சேவான்னு குழப்பத்தில் இருப்பாங்க. அது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க. சொந்த பந்தத்துக்கிட்ட கஷ்டத்தை உண்டாக்கிடுவீங்க. போன பிறவியில் சொந்த பந்தம், உற்றார் உறவினர்கிட்ட கஷ்டத்தை கஷ்டப்பட்டுருப்பீங்க, இல்லைனாலும் அவங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கியிருப்பீங்க. அதுக்கு ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. போன பிறவியில் கவலை சிந்தனைகள் அதிகமாக இருந்திருக்கும், துக்கம் துயரம் நிறைய இருந்திருக்கும். அதை அடிக்கிறதுக்கு இந்த பிரச்சனையில் பிறந்திருக்கிறீங்க. போன பிறவியில் கஞ்சனாக இருந்திருப்பீங்க. சரியா? யாருக்கு 10 பைசா கொடுத்துருக்க மாட்டீங்க. அதன் பிறவாக இந்த பிறவியில் பிறந்திருப்பீங்க. ஸோ உங்கள் ராசியில் கேது இருந்தார்னா போன பிறவியில் நீங்கள் இது மாதிரி அம்சங்களை கொண்டவராக இருந்திருப்பீங்க. அதே நேரத்தில் முகராசியாக இருந்திருக்கும், பிடிவாதக்காரராக இருந்திருப்பீங்க, அடாமண்ட் பர்சனாகவும் இருந்திருப்பீங்க. 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, துலாமில் இருக்கிறாரு. அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் நீங்களே உங்கள் பலனை கேதர் பண்ணிக்கலாம். சரியா? நீங்களே உங்கள் பலனை புரிஞ்சுக்கலாம். 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா போன பிறவியில் முன்கோபம் அடைஞ்சிருப்பீங்க, முன்கோபம் இருந்திருக்கும், நிறைய கோபப்பட்டிருப்பீங்க. படிப்பு அந்த அளவுக்கு நல்லா வந்திருக்காது, ஆரம்ப கல்வி தடைப்பட்டிருக்கும், 10ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகிருக்க மாட்டீங்க, பேச்சுவார்த்தை நல்லா இருக்காது. சரியா? கையில் காசு பணம் நல்லா இருந்திருக்காது. அதெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. திருமணம் ரொம்ப லேட்டாக இருக்கும். அப்படியே திருமணம் ஆனாலுமே மனைவியோட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டீங்க, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இருந்திருக்கும். அதுபோல் மனைவி விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பீங்க, சொல்ல தவறாமல் இருந்திருப்பீங்க. ஒரு சொல்லி அதை தவறுவீங்க, வாக்கு பலிதம் இருந்திருக்காது. ஒரு வார்த்தை சொன்னோம்னா தவறுவீங்க. வார்த்தையை தவறி விட்ட கண்ணம்மா மார்பு துடிக்குதுன்னு சொன்ன மாதிரி வார்த்தையை தவறின கண்ணம்மாவாக இருந்திருப்பீங்க. விருச்சிகத்தில் இருக்கிறாரு, நல்ல அமைப்பு தான். சரியா? விருச்சிகத்தில் இருக்கிறதுனால ஓரளவு நல்லா இருந்திருப்பீங்க. செய் நீட்டி மரப்பாராக இருந்திருப்பீங்க. போன பிறவியில் யார் உங்களுக்கு செஞ்சாரோ அவருக்கு நன்றி கடனை தீர்த்திருப்பீங்க. நல்ல அறிவுபூர்வமாக இருந்திருப்பீங்க, நல்ல இயல்பாக இருந்திருப்பீங்க. நல்லா படித்து கோயில் உலகத்துக்கு போயிட்டு சாஸ்திரம்லாம் அணிஞ்சு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ விருச்சிகத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் நல்லது செஞ்சுருப்பாங்க. சரியா? நல்ல குணம் இருந்திருக்கும், கையில் காசு பணம் இருந்திருக்கும், போன பிறவியில் நல்ல பணக்காரனாக இருந்திருப்பீங்க, நல்லவரோட நட்பு இருந்திருக்கும். சரியா? எதிர்ப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் போன பிறவியில் உங்களுக்கு காது நோயும் இருந்திருக்கலாம். சரியா? காது சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருந்திருக்கலாம். சில பேருக்கு இந்த பிறவியில் அது தொடரும். சரியா? போன பிறவியில் நமக்கு என்னென்ன பிரச்சனை வச்சோ அந்த பிறவி அது இப்போ தொடரும். போன பிறவியில் நம்ம சில பிரச்சனைகளோடு பிறந்து நல்ல காரியம் நிறைய செஞ்சோம்னா அந்த கம்ப்ளைண்ட் நீர்த்து போயிருக்கும். நல்ல காரியம் பண்ணாமல் கெட்ட காரியம் அதிகமாக பண்ணோம்னா கடவுள் என்ன பண்ணுவார்னா இதே கம்ப்ளைண்ட்டோட அடுத்த பிறவி பிறப்பான்னு நம்மளை அனுப்பி விட்ருவார் மறுபடியும் திருப்பி. நம்ம அதே நிலைமையில தான் பிறப்போம். ஸோ விருச்சிகத்தில் கேது இருக்க பிறந்தவர்களுக்கு காது சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும், இப்பயும் இருக்கும். முகத்தில் மறு இருந்திருக்கும், மச்சம். சிலவருக்கு பார்த்திங்கன்னா முகத்தில் கருப்பாக மச்சம் இருந்திருக்கும், இப்பயும் இருக்கும். ரைட்டு. அடுத்து தனுசுல கேது இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் எப்படி இருந்திருப்பீங்க அப்படின்னா, தனுசுல இப்போதைக்கு கேது இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் படிச்சிருக்க மாட்டீங்க, ஸ்கூலுக்கு போகாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் பெரிய ஞானியாக இருந்திருப்பீங்க, தத்துவ ஞானியாக இருந்திருப்பீங்க, தத்துவ மேதையாக இருந்திருப்பீங்க. சரியா? தேக ஆரோக்கியம் அந்த அளவு நல்லா இருக்காது, பிரச்சனையில் சிக்கியிருப்பீங்க, தாய்வில் உறவு நல்லா இருந்திருக்காது. சரியா? சாமியாவது பூதமாவது அப்படின்னு சலிப்புத்தன்மையில் இருந்திருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு கொடுத்தாலும் நல்லா செஞ்சிருவீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறு சிறப்பாக
கரெக்டாக செய்வீங்க. அதே மாதிரி போன பிறவியில் நீங்கள் வந்து ஒரு மாந்திரியம் தெரிஞ்சவராக இருந்திருப்பீங்க. மாந்திரியம், மந்திரம், தந்திரம் தெரிஞ்சவராக இருந்திருப்பீங்க. சில மேஜிக் வேலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் பிளாக் மேஜிக் வேலை கூட பார்த்துருப்பாங்க. பிடிவாத செயல் நிறைய இருந்திருக்கும். தேக பலம் குறைந்திருக்கும். ஆரோக்கிய சீர்கேடு இருந்திருக்கும். ஸோ தனுசில் கேது இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் இப்படி தான் இருந்திருப்பீங்க. அதை கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறவியில் பிறக்கிறீங்க. சரியா? போன பிறவியில் ஒரு மந்திரவாதியாக பிறந்திருப்பீங்க. மந்திரவாதியாக பிறந்து சில அசௌகரியங்கள் பண்ணியிருப்பீங்க. சரியா? ஆனால் தனுசில் கேது இருந்தார்னா ஓரளவு ஆச்சாரமாக தான் இருப்பார். ஏன்னா தனுசுங்கிறது குருவுடைய வீடு. ஒரு நல்ல காரியம் தான் பண்ணியிருப்பீங்க. இருப்பினும் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த அளவுக்கு சுகப்பட்டிருக்க மாட்டீங்க. சரியா? பெருசாக படிச்சிருக்க மாட்டீங்க. பட்டறிவு தான் அதிகமாக இருக்கும். அனுபவ நாலேஜ் தான் அதிகமாக இருந்திருக்கும். 5ல் கேது இருந்த பிறந்தவர்கள், மகரத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள். சரியா? போன பிறவியில் யாரையும் நம்பியிருக்க மாட்டீங்க. நம்பிக்கை இல்லாதவனாக இருந்திருப்பீங்க. சரியா நேயர்களே? ஊர் சுற்றிருப்பீங்க. கோயில் குளத்துக்கு நிறையா போயிட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் கழிக்கிறதுக்கு அந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல பிரச்சனை இருந்திருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்திருக்கும். அதனால் மனைவி விட்டு பிரிஞ்சு போயிருப்பீங்க. கெட்டவரோட சவாசம் அதிகமாக இருந்திருக்கும். அதெல்லாம் கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமாய மகரத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் இப்படி தான் இருந்திருப்பீங்க. போன பிறவியில் உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்காது. சரியா? பெண் குழந்தை தான் அதிகமாக பிறந்திருக்கும். அதை கழிக்கிறதுக்கு தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. சரியா நேயர்களே? ஸோ 5ஆம் இடத்துல கேது இருந்தாலே வந்து குலதெய்வத்தின் வரல அந்தளவுக்கு கிடைக்காது. போன பிறவியில் வந்து நீங்கள் குலதெய்வத்தை சரியாக கும்பிட்டுருக்க மாட்டீங்க. குலதெய்வத்துடைய பூஜை புனஸ்காரம் சரியாக நடந்திருக்காது. அதை கழிக்க தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, போகிற பிறவியில் நீங்கள் என்ன இருந்திருப்பீங்க, எப்படி இருந்திருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவியில் நீங்கள் பிறக்கிறீங்க. இந்த பிறவியில் பிறக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, போன பிறவியில் நீங்கள் எப்படி இருந்து எதை விட்டுட்டு வந்தீங்களோ அதை கழிக்க தான் பிறக்கிறீங்க. இதுதான் பிறப்பினுடைய ரகசியம். எல்லாமே வந்து கிரெடிட் அண்டு டெபிட். சேர்த்து வச்சோம்னா கழிப்போம். சரியா? ரொம்ப கழிச்சிட்டோம்னா அதை சேர்க்கணும். பாவத்தை ரொம்ப சேர்த்துட்டு பாவத்தை ரொம்ப வாங்கி வச்சிட்டோம்னா அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு புண்ணிய காரியம் நிறைய பண்ணணும். புண்ணிய காரியம் நிறைய பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், பாவம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சி போயிடும், டெபிட்டில் போயிடும். இதுதான் ஈக்குவேஷன். அந்த தத்துவத்தின்படி, அந்த வாக்குப்படி பார்த்தோம்னா, கும்பத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள், கும்பத்தில் கேது இருக்க பிறந்தவங்க வந்து போன பிறவியில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்திருப்பீங்க. அரசாங்கம், அரசியல்வாதியாக இருந்திருப்பீங்க. அரசாங்கத்தில் பெரிய ஆளாக இருந்திருப்பீங்க. அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லா இருந்திருக்கும். அதில் ஆள் நல்லா இருந்திருப்பீங்க. ஃபோர்ஸாக இருந்திருப்பீங்க. அதில் வந்து ஒரு வல்லவனாக இருந்திருப்பீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் கட்சி ஆரம்பித்து அதில் பெரிய ஆளாக இருப்பீங்க. அரசியல்வாதிகளாக இருந்து பெரிய சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. அதனுடைய பாவ புண்ணியங்களை தீர்க்க தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. அதே மாதிரி விவசாயம் பண்ணியிருப்பீங்க. கால்நடை வச்சு வியாபாரம் பண்ணியிருப்பீங்க. பால் உற்பத்தி, ஆடு மாடு கோழி வச்சு வியாபாரம் பண்ணியிருப்பீங்க. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்டசாலியாக இருந்திருப்பீங்க. பெரிய நல்லவனாக இருந்திருப்பீங்க. அதிர்ஷ்டக்காரனாகவும் இருந்திருப்பீங்க. ஸோ கும்பத்தில் இப்போ கேது இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் நல்லவராக பிறந்திருப்பாங்க. ஓரளவு நல்ல நிலைமையில் இருந்திருப்பாங்க. எதிர்ப்புகளெல்லாம் தோசம் பண்ணி ஒரு அரசாங்கத்தில் தொடர்புடைய ஆளாக இருந்திருப்பாங்க. ஒரு அரசியல்வாதியாக இருந்திருப்பாங்க. இல்லைன்னா கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்டிங்கில் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து அதை கழிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க. அதை வந்து இப்போ ராசி கட்டத்தில் கேது கும்பத்தில் இருக்கிறத வச்சு சொல்லிடலாம். அடுத்து வந்து மீனத்தில் இருக்கிறாரு. மீனத்தில் இருக்கிறவர்கள் ஏன் இப்போ பிறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் போன பிறகு நல்லா பேசியிருப்பீங்க. சரியா? பேசியிருப்பீங்க. நல்ல பேச்சாளராக இருந்திருப்பீங்க. அதுபோக வந்து உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிருக்கும் போன பிறவியில். அதனால தாம்பத்தியம் அந்தளவு சிறப்பாக இருந்திருக்காது. சரியா? அந்நிய பெண்ணை நாட்டம் வச்சுருப்பீங்க. இருதாரம் கூட இருந்திருக்கும். மனைவி ஒருத்தி இருக்க, இல்லைன்னா கணவன் ஒருத்தன் இருக்க இன்னொரு தொடர்பு இருந்திருக்கும். அதனால் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். பிரயாணம் இருந்திருக்கும். அலைச்சல் இருந்திருக்கும். கோபதாபம் நிறைய இருக்கும். சொந்த பந்தத்திலேருந்து பிரச்சனை வந்திருக்கும். உடல் நலத்திலையும் பிரச்சனை இருந்திருக்கும். எனக்கும் நல்லா இருந்திருக்காது. ரொம்ப ஒரு டென்ஷனாக இணக்கம் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த பிறவியில் மீனத்தில் கேது இருக்கிறவர்கள் போன பிறவியில் வந்து குடும்ப வாழ்க்கையிலும் சரி, கணவன் மனைவி உறவிலும் சரி, திருப்தியற்ற நிலையில் இருக்க போய் தான் இந்த பிறவி பிறந்திருக்கிறீங்க. இந்த பிறவியில் அதை பேலன்ஸ் பண்ண பிறந்திருக்கிறீங்க. அதனால் இந்த பிறவியில் நீங்கள் வந்து அதை சரி பண்ணிவிட்டு வாழணும். சரியா நேர்களே? ஓகே. 7ல் மீனம், ராசிக்கு 7ஆம் இடம் மீனத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் இப்படி தான் இருந்திருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமெல்லாம் பிறந்திருப்பீங்க. மேசத்தில் இருக்க பிறந்தவர்கள் ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. சரியா? மேசத்தில் கேது இருக்க இப்போ பிறந்தவர்கள் ஊர் சுற்றிட்டு இருந்திருப்பீங்க. கோயில் குளத்து போவீங்க. ஸ்தல யாத்திரை பண்ணியிருப்பீங்க. நோய் பிணியால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. போன பிறவியில் நோயினோட தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும். சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படாது. பொருள் இழப்புகள் நிறையா இருந்திருக்கும். சரியா? தன் பொருளை இழந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. இருப்பினும் கையில் காசு பணம் இருந்திருக்கும் போன பிறவியில். ஆனால் யாருக்கும் அந்தளவுக்கு கொடுத்துருக்க மாட்டீங்க. ஒரு கஞ்சனாக இருந்திருப்பீங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனை இருந்திருக்கும். சரியா?
இது மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் தீர்க்காயுளோடு வாழ்ந்துருப்பீங்க. போன பிறவியில் ரொம்ப நீடித்து வாழ்ந்து இந்த பிறவி பிறந்திருப்பீங்க. போன பிறவியில் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலுமே, கையில் காசு பணம் இருந்தாலுமே வேண்டியவர் வேண்டாதவர் பார்த்து கொடுத்துருப்பீங்க. அதை கழிக்க இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. 8ஆம் இடத்துல மேசத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள். இப்போ வந்து ரிஷபத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் எப்படி இருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா, ரிஷபத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் நல்லா இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஞானியாக இருப்பாங்க. கையில் காசு பணம் இருக்கும். சரியா? ஆனால் இவங்களை சுற்றி எப்போயுமே கெட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்பாவோட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. போன பிறவியில் தாப்பானு மகனுக்கு ஆயிருக்காது. மகனா அப்பா கூட சண்டை போட்டிருப்பான், அப்பனா மகன் கூட சண்டை போட்டிருப்பான். ஆனால் ஆள் பெரிய வீரதர் சூரனாக இருந்திருப்பாங்க. தாப்பாவோட சொத்தை அழிச்சு தின்றுருப்பாங்க. அதெல்லாம் கழிக்கிறதுக்கு இந்த பிறவியில் பிறந்திருக்காங்க. சரியா? ஆனால் ஆள் வந்து ஒரு அறிவுக்கு அப்பாற்பட்டு ஞானியாக இருப்பார். போன பிறவியில் குடும்பத்தை விட்டு கூட போயிருப்பாங்க. பொண்டாட்டி பிள்ளைகிட்ட சண்டை போட்டுட்டு அப்பன் சொத்தை அழிச்சிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருப்பாங்க. இல்லைனா காடு மலை போய் சன்னியாசியாக மாறி இருப்பாங்க. அந்த செஞ்ச பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் பிறந்து கன்னிராசியில் பிறந்து காலத்தை கழிக்கிறாங்க. அடுத்து 10ஆம் இடத்துல கேது, மிதுனத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள். இப்போ மிதுனத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் இப்படி தான் இருந்திருப்பாங்க. போன பிறவியில் பணம் நல்லா சம்பாதிச்சிருப்பாங்க. சரியா? கைத்தொழில் நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு ஒர்க்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. சுருக்கமாக கலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப இருப்பாங்க. ஒரு சிற்பி, ஒரு பொருளை உண்டாக்குறது, வரைகிறது, இதில் ரொம்ப கெட்டிக்காரனாக இருந்திருப்பாங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. மருத்துவத்துறையில் இருந்திருப்பாங்க. நல்லா தொழில் பண்ணியிருப்பாங்க. சரியா? மற்றவங்ககிட்ட அண்டி இருந்திருக்க மாட்டாங்க. யாரையும் மதிச்சிருக்க மாட்டாங்க. தன்னுடைய புத்திலேயே பெரிய ஆளாக இருப்பாங்க. மேக்சிமம் குறுக்கு வழியில் ஈடுபட்டிருப்பாங்க. சரியா? காரிய புலியாக இருந்திருப்பாங்க. வைராக்கியம், கொண்ட கொள்கையில் பற்று, இப்படி நிறைய ஒரு அம்சத்தில் போன பிரிவில் இருந்திருப்பாங்க. இதெல்லாம் ஓரளவு நல்ல விசேஷம்தான். இருந்தாலும் வந்து இவங்க பணம் சம்பாதிக்க ஆசையில் வந்து குடும்பத்தை விட்டு திறந்துருப்பாங்க. சரியா? குடும்ப உறவுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அதை கழிக்க தான் இந்த பிரிவில் பிறந்திருக்கிறாங்க. வக்கர குணம் படித்தவங்களாக இருந்திருப்பாங்க. போன பிரிவில் குணம் கேரக்டர் நல்லா இருக்காது. மனமும் குணமும் நல்லா இருந்திருக்காது. அடுத்து 11ஆம் இடம் கடகத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் புண்ணியவான்கள். இப்போ கடகத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் புண்ணியவான்கள். போன பிரிவில் நல்லது செஞ்சுருப்பீங்க. சரியா? நல்லா இருந்திருக்கும். சரியா? பேர், புகழ், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாமே இருந்திருக்கும். சகல வித்தைகள் இருந்திருக்கும். பணம் நல்லா சேர்த்துருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் போன பிறவியில் ஏதோ போதை பழக்கம் இருக்கும். ஆல்கஹால் எடுத்திருப்பாங்க. இல்லைன்னா போதை வசதிகளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. போன பிறவியில் போதை பழக்கம் இருந்திருக்கும். இந்த பிறவிலும் சில பேருக்கு தொடலாம். காது சம்மந்தப்பட்ட பிணிகள் இருக்கும். இஎன்டி பிரச்சனை இருக்குது, வாய்ப்பு இருக்குது. போன பிறவியில் இவங்களுக்கு வந்து பரவாயில்ல. கடகத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் ஓரளவு நல்லா இருப்பாங்க. பிற்கால வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரு 40-45 வயசுக்கு மேலே இப்போ இந்த வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. ஆனால் போன பிறவியில் இவங்க இப்படி தான் பிறந்திருப்பாங்க. இந்த பழக்கத்தின் அடிப்படையில் தான் இருந்திருப்பாங்க. அதை கழிக்க இப்போ பிறந்திருக்கிறாங்க. சிம்மத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள். சிம்மத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் விஷயஞானம் நல்லா இருக்கும். இருந்தாலும் கெட்ட பழக்க வழக்கம் இருக்கும். போதை பிரியராக இருந்திருப்பாங்க. போன பிறவியில் பிறருக்கு அடங்கி இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பிறர் உதவியிலும் விரும்பாதவராக இருந்திருப்பாங்க. அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு இருந்திருப்பாங்க. தூரதேசத்துக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க. டயத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. கணவன் மணி உறவில் நல்லா இருந்திருக்க மாட்டாங்க. ஐநசேன் சுகமும் நல்லா இருந்திருக்காது. ஸோ சிம்மத்தில் கேது இருக்க பிறந்தவர்கள் அந்தளவுக்கு சிறப்பாக வாழலை. அதை கழிக்க தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறாங்க. ஓகே நேயர்களே, இப்போ வந்து கேதுவை வச்சு கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இப்போதைக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் கேது எந்தெந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் போன பிறவியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க. அதை கழிக்க தான் இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதுதான் உங்கள் பிறப்பின் நோக்கம். சரியா? இந்த பிறப்பின் நோக்கம் வந்து இதுதான். அதை வந்து நான் கொஞ்சம் ரத்தன சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா சொல்லலாம். சில பேருக்கு போர் அடிக்கும், சில பேருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எல்லாருக்கும் எல்லாம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வீடியோவும் போட முடியாது. சரியா? ரைட்டு. வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னா, புதனை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் எங்கே இருக்கிறாரு அதை வச்சு சொல்லிக்கலாம். உங்கள் ராசிநாதன் புதன் தனித்து இருந்தார்னா நீங்கள் இந்த பிறவியில் சில நல்ல காரியங்கள் பண்ணுவீங்க. புதன் உங்கள் ராசிக்கு வந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துல இருந்தார்னா நீங்கள் போன பிறவியில் நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அறிவுபூர்வமாக இருந்திருக்கிறீங்க, ஆக்கப்பூர்வமாக இருந்திருக்கிறீங்க, ஒரு சிந்தனையாளனாக இருந்திருக்கிறீங்க, படித்து ஒரு பெரிய மனுஷனாக இருந்திருக்கீங்க. நல்வழியில் வந்து இந்த பிறவியில் கன்னிராசியில் பிறந்திருக்கிறீங்க. புதன் இப்போ வந்து உங்கள் ராசியில் எங்கே இருக்கணும்னா துலாம், தனுசு, மகரம், மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த இடத்துல இருக்க பிறந்தவர்கள், இப்போதைக்கு இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் நல்ல காரியங்களை பண்ணியிருக்கிறீங்க. ரிஷபத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் நல்ல கோயில் குளத்துக்கு போயிருப்பீங்க,
ஆன்மீகவாதியாக இருந்திருப்பீங்க, தாப்பன் பேச்சை கட்டிருப்பீங்க, அங்காளி பங்காளி கூட இருந்திருப்பீங்க, குலதெய்வத்தை நல்லா போட்டி கொண்டாடி இருப்பீங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. மிதுனத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் காரியம் பண்ணியிருப்பீங்க, தொழில் பண்ணியிருப்பீங்க, கணக்கு வழக்கு நல்லா பார்த்துருப்பீங்க, ஒரு சாஸ்திரம் விஞ்ஞானம் அறிஞ்சவராக இருந்திருப்பீங்க, பெரிய பெருமாள் பக்தனாக இருந்திருப்பீங்க. மீனத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் கொஞ்சம் அறிவு அந்தளவுக்கு இருக்காது, கணக்கு வழக்கு சரியாக வராது, இருந்தாலும் மனைவி மேலே பிரியமாக இருந்திருப்பீங்க, சொந்தத்திலே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, மாமன் மகளையோ அத்தை மகளையோ கல்யாணம் பண்ணிவிட்டு அதன் தொடர்ச்சியாக இந்த பிறவியில் பிறந்திருப்பீங்க. மகரத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் மந்திர தந்திரம் வேத விற்பனராக இருந்திருப்பீங்க, மந்திரம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க, கோயில் குறுக்களாக இருந்திருப்பீங்க, எங்களை போன்ற ஜோதிடராக இருந்திருப்பீங்க, ஆன்மீகத்தை பற்றி நல்லா பேசுகிறாளாக இருந்திருப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் குறிப்பாக பெண் பிள்ளைகள் விஷயத்தில் பிரியமானவராக இருந்திருப்பீங்க. போன பிறவியில் பொம்பளை பிள்ளை பிறந்து அது மேலே ரொம்ப ஆசைப்பசமாக இருந்திருப்பீங்க. தனுசுல புதன் இருக்க பிறந்தவர் நல்லா இருந்திருப்பீங்க. சரியா உயர்கல்வி படித்து பெரிய ஞானியாரி, சாஸ்திரம் படித்து நிறைய பெரிய படிப்பு படித்து பெரிய மேதாவியாக இருந்திருப்பீங்க. 4 பேர் சொல்லிக் கொடுத்துருப்பீங்க, பெரிய லெவலில் வேலை பார்த்துருப்பீங்க, சொல்லிக் கொடுக்குற வேலையில் பெரிய லெவல் போயிருப்பீங்க, காலேஜ் ப்ரொஃபஸர் லெக்சராக இருந்திருப்பீங்க. இந்த பிறவியில் தனுசுல புதன் இருக்க பிறந்தவர் போன பிறவியில் நல்ல ஒரு வித்வானாக இருந்திருப்பீங்க. துலாமில் புதன் இருக்க பிறந்தவர்கள் சிறந்த பேச்சாளராக இருந்திருப்பீங்க, குடும்பத்துக்கு வேண்டியவனாக இருந்திருப்பீங்க, காசு பணத்தை நல்லா சம்பாதிச்சிருப்பீங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கடகத்தில் புதன் இருக்க பிறந்தவர்கள் தாய் உள்ள முக்கியமாக இருந்திருப்பீங்க, தாய்க்கு வேண்டியவனாக இருந்திருப்பீங்க, சரியா மூத்த சகோதரர்களில் பாசமுள்ளவனாக இருந்திருப்பீங்க, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த பிறவியில் உங்கள் ராசி கட்டத்தில் இப்போ வந்து புதன் துலாம், தனுசு, மகரம், கன்னி மகரம், கன்னிலையும் எடுத்த ராசியிலே இருக்கலாம், மீனம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த இடத்துல புதன் இருக்க பிறந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அடுத்து வந்து இதெல்லாம் போன பிரிவே சொல்லியாச்சு. போன பிரிவில் இந்த கேது பகவானையும் புதனையும் வச்சு சொல்லியாச்சு. அதாவது இந்த பிரிவில் இந்த கிரகங்கள் இந்த ராசியில் இருந்துச்சுன்னா போன பிரிவில் நீங்கள் எதுக்காக பிறந்திருப்பீங்கன்னு ஓரளவு சொல்லியிருக்கிறேன். ஒரு கணக்கு தான் இதெல்லாம், ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டு ஆய்வுக்கு உட்பட்டு இதை நான் சொல்கிறேன், கரெக்டாகவும் இருக்கும். அடுத்து வந்து இந்த பிறவி பிறந்தாச்சுப்பா, இந்த பிறகு நான் பிறந்துட்டேன், கன்னி ராசியில் பிறந்துட்டேன், வாழ்ந்துட்டுருக்கிறேன், எனக்கு ராகு திசையோ குரு திசையோ நடக்குது, நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுது. இந்த பிறவியில் நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிறவியில் வந்து நீங்கள் பிறந்த நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 5 விதமான நோக்கத்துக்காக தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க. சரியா, ஒரு 5 விதமான நோக்கத்துக்காக நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. அந்த 5 விதமான நோக்கத்தை நல்லா செஞ்சுருங்க. குடும்ப உறவில் வந்து ஒரு அதிர்ஷ்டக்காரனாக இருப்பீங்க. இந்த பிறவியில் நீங்கள் வந்து குடும்பத்துக்கு ஏற்றவனாக இருப்பீங்க, அப்பா பேச்சை கேட்பீங்க, அப்பா மேலே பாசமாக இருப்பீங்க, பிள்ளைகள் மேலேயும் பாசமாக இருப்பீங்க, குடும்பத்தில் அப்பா பிள்ளைகள் விஷயத்தில் கரெக்டாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு தகப்பனாக இருக்கிறீங்கன்னா உங்கள் அப்பா விஷயத்திலும் கரெக்டாக இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலும் கரெக்டாக இருப்பீங்க, ஒரு சிறந்த மகனாகவும் சிறந்த அப்பாவாகவும் இருப்பீங்க. அதிர்ஷ்டத்தின் மேலே நம்பிக்கை வச்சுருப்பீங்க, கோயில் இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, குலதெய்வத்தை மறக்க மாட்டீங்க, பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க, காரிய வெற்றி இருக்கும், பேச்சுவார்த்தை நல்லா இருக்கும், ஆரம்ப கல்வி நல்லா இருக்கும், எதையும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு இருப்பீங்க, பழக்க வழக்கங்களும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த பிறவியில் நீங்கள் கண்டிப்பாக அடைவீங்க. சில பேருக்கு அதில் சதவீதம் அதிகமாக இருக்கும். சில பேர் பணக்கார வீட்டில் பிறந்து நல்லா அனுபவிப்பாங்க, சில பேர் இல்லாத வீட்டில் பிறந்து அதுக்கேற்ற மாதிரி அனுபவிப்பாங்க. சரியா, அது வந்து பிறப்பு ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். இருந்தாலும் இது மாதிரி காரியத்தை தான் நீங்கள் அனுபவிப்பீங்க, இது மாதிரி காரியத்தை இந்த பிறவியில் நீங்கள் செய்வீங்க, அதை சந்திப்பீங்க. மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். பட் வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். சரியான நிலை வசதி வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாறுபடும். அதுக்கும் கிரகங்கள் காரணமாக இருக்குது, மற்ற கிரகங்கள் காரணமாக இருக்கும். அடுத்து வந்து இந்த பிறவியில் வந்து நீங்கள் தம்பி தங்கச்சி விஷயத்துக்கு நல்ல ஒரு அக்கறையாக இருப்பீங்க, அவங்க நல்லா பார்த்துக்குருவீங்க, அவங்களுக்கு தொழில் வியாபாரத்துக்கு நல்லா செஞ்சு கொடுப்பீங்க. அதுபோல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு உத்வேகமாக இருப்பீங்க, காரிய புலியாக இருப்பீங்க, தைரிய வீரியமாக இருப்பீங்க, தொட்ட காரியத்தை முடிகிற வரைக்கும் விட மாட்டீங்க, தாய்க்கு தலைமகனாக இருப்பீங்க, தாய்வழி உறவுகள் நல்லாயிருக்கும், விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்களாக இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க, விவசாய தொழில் நல்லா வரும், கால்நடை வளர்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி நல்லா படிச்சிருப்பீங்க, படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்ப்பீங்க, அதுதான் பெரிய விஷயம். இன்றைக்கி நிறைய பேர் வந்து படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனால் கன்னிராசினியர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையை பெரும்பாலும் பார்ப்பீர்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வந்து ஆரம்பகால வெற்றிங்கிறது ஈஸியாக அமையும். ஆரம்பகால வெற்றியும் இருக்கும், ஆண்மையும் இருக்கும், வீரியமும் இருக்கும். சரியா நேர்களே, அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய ஆண்மை, உத்வேகம், முயற்சி, இதனால் எந்த ஒரு காரியத்தையும் நல்லா பண்ணுவீங்க. அந்த காரியம் பண்ணுறதுனால நீங்களும் மகிழ்வீர்கள், மற்றவங்களும் மகிழ்வாங்க, தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. அப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு உத்வேகம் காட்டுவீர்கள். அடுத்து வந்து திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். கணவன் மனைவி உறவு, திருமணத்துக்கு பின்னாடி உள்ள உறவு நல்லாயிருக்கும். இணக்கம், இன்டகிரேஷன், கூட்டுத்தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், பார்ட்னர்ஷிப், அசோசியேஷன், இதெல்லாம் நல்லாயிருக்கும். சரியா, திருமணத்துக்கு பின்னாடி வாழ்க்கையில் பெரிய பொருளாதார முன்னேற்றம் இருக்கும்.
திருமணத்துக்கு பின்னாடி மனைவி வந்த பின்னாடி, இல்லைன்னா கணவன் வந்த பின்னாடி, ஆனோ பெண்ணோ யாரோ ஆஃப்டர் மேரேஜ் நல்லா இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும், பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும், பழக்க வழக்கம் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் வேண்டியவராக இருந்து நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கைக்கு பின்னாடி நல்ல ஒரு லிஃப்ட் இருக்கும், ஒரு பூம் இருக்கும். இப்போ கன்னிராசியில் இருக்கிறவங்களுக்கு சரி, இந்த பிறவியில் இதெல்லாம் உங்களுக்கு கடந்து தான் போவீங்க. இதில் சில பிரச்சனைகள் வருது சார் அப்படின்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட கிரகங்கள் நல்லா இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து குடும்ப வாழ்க்கையிலையும் திருமண வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது சார். நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு திருமண வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், திருமணத்துக்கு பின்னாடி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா, இப்போ கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, ராசியை பார்க்குறாரு. அதனால் தற்காலிகத்துக்கு சில பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அடிப்படையில் இருக்காது. எனக்கு நல்ல உடம்பு தான் சார், ஒரு 40 வயசில் நல்லா இருந்தேன், ஆனால் 60 வயசில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா வயோதிகம் ஆகிப்போச்சுன்னு அர்த்தம். உடம்புல ரத்த ஓட்டம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம், நாடி நரம்பு சுருங்கிருச்சுன்னு அர்த்தம். 40 வயசில் இருந்த உடம்பு தான் இப்போ 60 வயசுலேயே இருக்குது. இதே உடம்பு தான் அடுத்து 80 வயசுக்கும் போகும். 80 வயசில் போகும்போது இன்னும் தள்ளாடிடும், டோட்டலாக ஓஞ்சி போயிடும். அதுக்காக வந்து நம்ம வந்து அன்றைக்கி அப்படி இருந்தேனே இன்றைக்கி அப்படி இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது வந்து காலத்தின் கோலம், எல்லாத்துக்கும் உள்ளதான். அது மாதிரி தான் சரியா. கோச்சாரத்தில் சில கிரக நிலை சரியில்லாமல் இருக்கும்போது சில பிரச்சனைகள் வரும். அடுத்து வந்து நீங்கள் வந்து தாய் தப்பனுக்கு வேண்டியவராக இருப்பீங்க, அம்மா மேலேயும் அப்பா மேலேயும் பாசமாக இருப்பீங்க, குடும்பத்துக்கு அவங்கள விட்டு பிரிய மாட்டீங்க, குடும்பத்தை கௌரவத்தை போற்றி காட்டுவீங்க, கௌரவமாக இருப்பீங்க, குடும்ப பாரம்பரியம் கௌரவம் இதை வந்து போற்றி ரசிப்பீர்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், உங்களோட பார்ட்னர்ஷிப் நல்லாயிருக்கும், குடும்பத்துக்காக நல்லா இது பண்ணுவீங்க, மெனக்கிடுவீங்க, குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றுவீங்க. அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது, வித்தைகள் நல்லாயிருக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்ல உயர்கல்வி படித்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நாளும் தெரிந்தவனாக இருப்பீங்க. நாளும் தெரிந்தவன் கன்னிராசிக்காரன் அப்படின்னு சொல்கிறதில் கெட்டிக்காரனாக இருப்பீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா இருப்பீங்க, பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு ஒரு காரியம்னா ஓடி ஓடி உழைப்பீங்க, நல்லா இருக்குது. கோயில் குளம் பூஜை புனஸ்காரத்துக்கு நல்லா போயிட்டு வருவீங்க, ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க, அறிவுபூர்வமாக இருப்பீங்க. சிலர் கோயில் குளத்துக்கு போவாங்க, ஆனால் காரியம் பண்ண மாட்டாங்க. சாமி மூடு மட்டும் போவாங்க, ஆனால் கோயிலில் திருவிழானா எட்டி பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நீங்கள் கோயிலில் திருவிழா கும்பாபிஷேகம் அப்படின்னா நீங்களே சில காரியம் பண்ணுவீங்க. நீங்களே இப்போ கோயிலில் போய் ஒரு மெம்பராக இருக்கிறது, அந்த கமிட்டியில் போய் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறது, காரியங்கள் பண்ணுறது, ஊர் காரியம் பண்ணுறது, ஊருக்கு நல்லது செய்கிறது, ஊர் கோயில் விஷயத்துக்கு தன்னை ஈடுபடுத்திக்கிறது, இது மாதிரி காரியமெல்லாம் பண்ணுவீங்க. அதனால் மன சந்தோஷம் அடைவீங்க, திருப்தி அடைவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கு போகும்போது பிள்ளைகளை கூட்டிகிட்டு தான் போவீங்க, தனியாக போக மாட்டீங்க. சில பேர் பாருங்கள் தனியாகவே போவாங்க, ஆனால் கன்னிராசினியர்கள் அந்த பூஜை புனஸ்காரம் கோயில் விஷயத்துக்கு குடும்பத்தோடு தான் போவீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இது மாதிரி சில காரியங்களை செய்வதற்கு நீங்கள் இந்த பிறவியில் தயாராக இருக்கணும். இது மாதிரி காரியங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிறவியில் வந்து இது மாதிரி காரியங்களை நீங்கள் அடிக்கடி செய்வீங்க, அதில் லயித்து போவீர்கள், அதை வந்து கொண்டாடுவீர்கள், சந்தோஷம் அடைவீங்க. சரியா நேயர்களே, இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பம், பொருளாதாரம், தைரிய வீரிய காரியம், இளைய சகோதர விஷயம், கணவன் மனை உறவு, குடும்பம், நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம், அப்பா அம்மா உறவு, விவசாயம், கால்நடை, அதுபோல் தொழில், வியாபாரம், பிள்ளைகள் வளர்ப்பு, பிள்ளைகள் மேலே பாசமாக இருக்குது. இது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும். அதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப நாட்டமாக இருப்பீங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, நட்சத்திரம் உத்திரமோ சித்திரையோ அஸ்தமோ வட்டர் மேபி, பட்டு இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் போகணும். இதை நீங்கள் கடக்காமல் போகவே முடியாது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து நான் பலன்கள்னு சொல்லலை, நீங்கள் ஏன் பிறந்தீர்கள், பிறந்தாச்சு, இப்போ இப்படித்தான் இருக்க போகிறீர்கள், இந்த 2 தான் நான் உங்களை சொல்ல போகிறேன். எப்படி தம்மில் போடலாம் அப்படி பார்த்தோம்னா, கன்னிராசியில் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள், சரியா, கன்னிராசியில் நீங்கள் ஏன் பிறந்தீர்கள், இப்படித்தான் இருப்பீர்கள், இப்படித்தான் இருக்க போகிறீர்கள், இப்படி தான் போடுறேன் தம்மையில் பாருங்கள். எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. இல்லையா நீ சொன்ன மாதிரிலாம் இல்லை, நாங்கள் வித்தியாசமாக இருக்கோம் அப்படின்னா அதை போடுங்க. அதுக்குண்டான பரிகார வழிபாடு சொல்கிறேன். எதாக இருந்தாலும் பரிகார வழிபாடு தான், வேறு எதையும் மாற்ற முடியாது. கன்னிராசியில் பிறந்தவங்கள தூக்கி துலாம் ராசியில் போட முடியாது. அதுக்கு என்ன இருக்குது அங்கனுக்குள்ளே தான் பார்க்கணும். ஏன்னா தொலைச்ச இடத்துல தான் உன்னை தேடணும், அங்கிட்டு போயெல்லாம் தேட முடியாது. கன்னிராசிக்குள்ளே தான் நீங்கள் உங்களை தேடணும். உங்களுக்கு லாபமாக இருந்தாலும் சரி, நஷ்டமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ராசிக்குள்ளே தான் நீங்கள் தேடணும். அங்கே தான் உங்களுக்கு மருந்து இருக்குது. வியாதிக்கு மருந்து அங்கே தான் இருக்குது. வியாதிக்கு மருந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. வீடுனா என்ன, மனசு தான் அர்த்தம். நமக்கு வீடுங்கிறது, பெரிய வீடுங்கிறது மனம்தான். இல்லறம் தான் நமக்கு பெரிய
மனம்தான் ஒரு பெரிய கோயில். சரியா? உள்ளந்தான் ஒரு பெரிய உலகத்திலே பெரிய கோயில். நினைவே சுகந்தம், நெஞ்சமே கோயில், நினைவே சுகந்தம், பூஜை கொள்ள வர பரபரமே. நம்ம உள்ளம் என்னும் கோயிலில் தான் இறைவனை வச்சு கொண்டாடணும். இறைவனை கொண்டாடுறதுக்கே நம்ம உள்ளம் இருக்குன்னா மற்ற எல்லா விஷயத்துக்குமே மனசு தான் காரணம், உள்ளந்தான் காரணம். அதான் மனம் போல் மாங்கல்யம், மனம் போல் மார்க்கம் அப்படின்னு இருக்காங்க. மனம் எப்படி இருக்கோ அது போல் தான் மார்க்கமே இருக்கும். சரியா? ஓகே நேயர்களே, வேதாந்தம்லாம் நிறைய நான் பேசலை, வீடியோ இதோட நிறைய பண்ணுறேன். இன்னும் நிறைய பேசலான்னு நினைக்கிறேன். 30 நிமிஷம் ஆச்சு, போர் அடிக்கும். சில பேருக்கு தூக்கம் வந்துடும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க, சார் நைட்டில் உங்கள் வீடியோ போட்டுட்டு படுத்துருவேன், நல்லா தூங்குவேன், போராட்டுற மாதிரி இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஃபோன்லேயே சொல்லியிருக்கிறாங்க. உங்கள் பேச்சை கேட்காமனால இருக்கவே முடியாது சார், என்னால் இருக்க முடியல, வீடியோ போடாமல் இருக்கிறீங்களே, ஏதோ ஒன்று போட்டு ஒப்பிப்பீங்களே, ஏன் இந்த வாரம் ஒப்பிக்காமல் இருக்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. சரி, நான் வந்து இன்றைக்குமே ஒரு வேத ஜோதியத்தை ஒப்பிட்டு தான் பேசுவேன், கமர்ஷியலாக பேச மாட்டேன். சில நேரம் பேசுவேன், அப்படி பேசினாலும் அதில் உள்ள அர்த்தம் இருக்கும். ஓகே நேயர்களே, கன்னிராசிக்கு 100கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் இந்த வீடியோ வந்து உங்கள் பிறப்பை முன்னிறுத்தி போட்டிருக்கிறேன். போன பிறப்பு, இப்பிறப்பு, போன பிறவியில் செஞ்ச காரியங்கள், இந்த பிறவியில் இந்த காரியத்தை செய்ய போகிறீங்க, இவ்வளோதான். சரியா? செய்த காரியங்கள், செய்ய போகிற காரியங்கள், செய்த காரியத்துக்காக பிறந்திருக்கிறீங்க. இந்த பிறவியில் பிறந்ததுனால இந்த காரியத்தை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடியோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.